ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்பு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். 8ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் 8, 9, 10, 11, 12 ஐடிஐ, டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படித்தாலுமே சரி, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய ஜாப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 27 விதமான ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 27 விதமான பதவிகள் இருக்குது அப்படின்ற போது அதில் பல பதவிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீனோகிராஃபர், அப்புறம் உதவியாளர், லேப் அட்டண்டன்ட், அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இதில் அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு பல விதமான ஜாப்கள் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போது நிறைய பேருக்கு இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் பல நாட்களாக தேடிக்கிற ஜாப்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 19,000 ஆரம்பிச்சு 60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத விதத்தை பொறுத்து உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8,500, 9,000, 10,500 அப்படின்ட்டு 60,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே சரி, நீங்கள் எந்த கேஸ்டில் வந்தாலுமே சரி, உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே கிடையாது. எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இப்போ இந்த ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ஸோ 2025க்கான ஜாப். மறக்காமல் இந்த ஜாப்பை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும், நீங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லிங்க் எல்லாமே சேர்த்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ண உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் இல்லை என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்லாம் இருக்குது அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இனிமேல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, பாருங்க 21 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 21 விதமான வேலைவாய்ப்புகளில் பல வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேலைவாய்ப்புகளாக வந்து இருக்கும். பாருங்க, உதவியாளர் அதாவது அட்டெண்டன்ட் கிளியரன்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவருக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிங்க, டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை செவிலியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்புணர் கொடுத்துருக்காங்க, மருந்தாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, செவிலியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சுகாதார ஆய்வாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மருத்துவ அலுவலர், அப்புறம் டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ ஆய்வக உதவியாளர் சொல்லி இருக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 21 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பல பதவிகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கம்பல்சரி சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வயதை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 50 வயது இருக்கவங்க முதல் கொண்டு இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 8,500 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஜுகேஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்கள் படித்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் MBBS படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் நர்சிங் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, BSc நர்சிங் படித்தாலும் கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் டிப்ளமோ ITI முடிச்சாலும் கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு பீப்புள்ஸ் வந்து ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன், அதாவது லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ அதற்கான அனைத்து குவாலிஃபிகேஷனுக்கான ஜாப்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப போகிறீங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே கிடச்சிருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க.
இந்த பதவி பெயர் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அந்த பதவியின் பெயரில் நீங்கள் இதில் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது மருத்துவ அலுவலருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மருத்துவ அலுவலர், இந்த இந்த சிம்பிள், அப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த சிம்பிள் UHWC, இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வெறும் மருத்துவ அலுவலர் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல எழுதாதீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்படியே எடுத்து இந்த இடத்துல நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதாரோட நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மதம், ஜாதி, வகுப்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதோட இது வந்து நீங்கள் எழுதிக்கணும். வெறும் உங்களோட கேட்டகரி மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்களோ அந்த கேட்டகரி மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இதில் உங்களோட நிரந்தர முகவரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட தற்காலிக முகவரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் சில பேருக்கு சேமாக தான் இருக்கும். அப்படி சேமாக தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த நிரந்தர முகவரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் எழுதியிருக்க அட்ரஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்காலிக முகவரி இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இடம், எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஊரோட பேர், எந்த தேதி இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேதி, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது அப்ளிகேஷன் கூட சேர்த்து சில டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 விதமான டாக்குமெண்டேஷன் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த 7 விதமான டாக்குமெண்டேஷனுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்ப போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் வச்சு அனுப்பணும் அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றிதழ்கள் சொல்லிட்டு. ஸோ இந்த 7 டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 7 டாக்குமெண்டேஷன் வச்சு அனுப்ப முடியாமல் போகும். சில பேருக்கு சில டாக்குமெண்டேஷன் சூட்டபிளாக இருக்காது. அப்படி இல்லைனா அந்த டாக்குமெண்டேஷனை விட்டுருங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த தகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்புங்க. அதுவும் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் வச்சு அனுப்ப போகிறீங்க. என்ன டாக்குமெண்டேஷன் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் உங்களோட 10th 12th இல்லைனா டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட மாற்றுச் சான்றிதழ் டிசி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிசியோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, இருப்பிடச் சான்று வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்று, அதோட ஜெராக்ஸ் காப்பி. உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் முன் அனுபவம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட முன் அனுபவத்தோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பணும். இன்கேஸ் உங்களுக்கு முன் அனுபவம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதில் எதுவுமே வச்சு அனுப்ப தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் இல்லை விடோஸ் எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அதையும் வச்சு அனுப்ப தேவையில்லை. ஸோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வச்சு அனுப்பிட்டு இதில் பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இருக்கும். இதில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 24/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்.